என்னப்பா சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னு கேட்குற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரத்துக்கு மேலையா அப்படின்னு கேட்குறப்பவே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஸோ இது ஃபேன்ஸுக்கு மகிழ்ச்சியா அதிர்ச்சியா, எந்த படம் பார்த்துருவோமா? ராயன் படத்துக்கு அப்புறமா தனுஷ் ஹீரோவா நடிக்கிற படம் தான் குபேரா. இதான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா தான் இயக்கியிருக்கிறார். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. காரணம், இந்த படத்துல தனுஷோட ராஷ்மிகா மந்தனாவும் சரி, நாகார்ஜுனாவும் சரி முதல் முறையா சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. டிஎஸ்பி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் வந்த பாடல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 20ஆம் தேதி தான் வெளியாக போகுது. அதாவது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இதனால குபேரா படத்தை திரையில காண்றதுக்கு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்துடைய ட்ரெய்லர்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு சாயல் படமா தெரியுது. பட் பரவாயில்லப்பா, தியேட்டர்ல போய் பார்க்குறப்ப ஜாலியாக இருக்கும், கமர்ஷியல் வேல்யூ நிறையா இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்தை பற்றி சில தகவலாம் வந்திருக்கு. அதாவது இந்த படத்துடைய டியூரேஷன் பற்றி தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த படம் 3 மணி நேரம் 13 நிமிஷம் இருக்குதான். இதை கேட்குறப்ப தான் லைட்டாக பதட்டமாக இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ நார்மலாக ஒரு படங்கள் வருது 2.5 மணி நேரம் அப்படின்னாலே, என்னது 2.5 மணி நேரமா, ஒரு படம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள எடுத்து முடிங்கப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலில் 3 மணி நேரம் 13 நிமிஷம் அப்படின்னா போகிறப்ப தலைநெடுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில விதிவிலக்கா நிறைய படங்கள் டியூரேஷனை தாண்டி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து கண்டிப்பாக ஒரு படத்தில் கால் வைக்கிறார் அப்படின்னா சும்மா இறங்க மாட்டார். ஸோ டியூரேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கருத்தில் எடுத்திருப்பாரு. ஆனாலும் இவ்வளோ டியூரேஷன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு டைரக்டருக்கு சம்மதம் கொடுத்துருக்காரு அப்படின்னா படத்தின் மேல நம்பிக்கை தான். ஏன்னா ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஃபெட்ஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா தெரியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு நம்ம கணக்கில் வச்சா கூட அதை தாண்டி மக்கள் வரவேற்பை கொடுப்பாங்க அப்படின்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க டி ஃபேன்ஸ்.